கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஐடி செக்டாரில் இருக்க ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்க ஒரு 3 ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ அதெல்லாம் எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம நிஃப்டி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த அந்த நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அதுதான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த 1 வீக் அவங்களுக்கு அப்சைடில் போயிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இதுக்கு மேலே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு. ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் கேண்டில் ஒரு கேப் அப், அதாவது 1 2 3 4வது கேண்டில் ஒரு கேப் அப்பே ஆயிருந்தாலும் அங்கேருந்து கீழே தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குது. ஓகே நிஃப்டி இப்போ மறுபடியும் இப்போது என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஏதாவது உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்துக்கோங்க. எதுக்கு யூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இந்த 22,856 இந்த டார்கெட்டாக இருக்கும். அதாவது கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு நான் 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். ஓகே, 4 ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹவரில் பார்க்கும்போது என்ன எப்படி தெரியுதுன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு, லெஃப்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு, ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகணும். அப்படியே ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இதோட டார்கெட் நம்ம சொன்ன மாதிரி இந்த 22,808 இருக்கும். ஓகே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியாக பார்த்துருவோம். அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்ஸ் கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். அப்சைடில் போகும்போது இந்த நெக்லைன் உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டபுள் பாட்டத்தோட நெக்லைன் உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைன் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அகைன் டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணமோ அது அவ்வளோ கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ ஒரு 1 or 2 days உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 days இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது நடந்திருக்கு. ஸோ இருந்தாலும் அது இன்னும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எப்படி சொல்கிறது, கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதை உங்களுக்கு இதை 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் அது என்ன எப்படி நகருது அப்படின்றத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இது இன்னும் உடைக்கலை, இங்கே பாருங்கள். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில், அதாவது ரைசிங் வேஜில் உங்களுக்கு மூவ் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி அப்படின்னா அகெயின் செல்லிங் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இந்த 4 ஹவரில் உங்களுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. இந்த 47,835 வரைக்கும் வரும். ஃபஸ்ட்டு டார்கெட் இது வச்சுக்கலாம்.
செகண்டு நம்ம இது வச்சுக்கலாம், அதாவது 47,908 செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 ஹவரில் உங்களுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுனாலே பேங்க் நிஃப்டி அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி. இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி 2023 தான் உங்களுக்கு ஐபிஓக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைட் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹை 7,800. அந்த 7,800லேருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 4,119. ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து எங்கே நெக்ஸ்ட்டு வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம், பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான பாசிபிள்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. இது வந்து முழுக்க நான் கொடுத்துருக்குது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக. இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நான் இன்னும் பார்க்கல. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இதோட ஃபண்டமெண்டல்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் முழுக்க இதை லாங் டேர்முக்கு உங்களுக்கு சொல்லலை. இன்னொன்று, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கால்ஸோ டிப்ஸோ கிடையாது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோடய நாலேஜை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த ஷார்ட் டேர்முக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் கேபிடி டெக்னாலஜி. இந்த கேபிடி டெக்னாலஜி வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு, மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான். பட் இருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸு. பட் இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு 2-3 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக மாடரேட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ இதோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது டீசெண்டாக தான் இருக்குது. பட் இதோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம அதாவது மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால தான் கேபிடி டெக்னாலஜி வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்கலாம். நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ட்ரேடராக இருந்தால் நீங்கள் இதை லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகலாம். பட் லாங் டேர்முக்கு என்ன பொறுத்தளவு இப்போ என்ட்ரி கொடுக்கறதுக்கு நாட் பாசிபிள். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கு நம்ம இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 1,800 சம்திங்கில் இருக்கும். 1,921 இதோட, அதாவது கேபிடி டெக்னாலஜியோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 1,438 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன கேட்டால் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. இது நெக்லைன் பிரேக் ஆனிச்சுன்னா உங்களுக்கு டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ சொல்லலை, நெக்லைன் உடைக்கணும். ஸோ இப்போ சப்போர்ட்டில் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சொன்ன அந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஒருவேளை இந்த ஸ்டாக் உடைக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து அகைன் மறுபடியும் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது நம்மளோட கேபிட்டலில் ஒரு பங்கை நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை உடைக்கி தான் பார்த்துக்கிட்டு ஒருவேளை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 1,131. ஸோ இங்கே வரும்போது இன்னொரு பங்கை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு பங்கை நம்ம வச்சுக்கலாம். அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது அந்த மூணாவது நம்ம அலோகேட் பண்ணி வச்சுருக்க அந்த கேபிட்டலையும் நம்ம இதில் முழுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இது பொருந்தும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் ஒரு ஸ்டாக் பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாடா டெக்னாலஜி. டாடா டெக்னாலஜி அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து, ஸோ அது எங்கே ஐபிஓ ஆகி 1 வீக் மட்டும் அப்சைடில் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டு தான். 1,389 இதோட ஆல் டைம் ஹை. இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது 769. ஸோ டாடா டெக்னாலஜியை நீங்கள் ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் கூட இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை
பை பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு டாடா டெக்னாலஜி ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஸோ இப்போது ஐபிஓவிலேருந்து கிட்டத்தட்ட இதோட எப்படி சொல்கிறது, இதோட ரிசல்ட்ஸ்லாம் நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் வாங்குறதா இருந்தால் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் இறங்கலாம். ஸோ இதுக்கு மேலேயும் இன்னும் இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஐடியில் இருக்க நிறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைடில் தான் இருக்குது. ஆனால் டாடா டெக்னாலஜி இது வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான எந்த பாசிபிள்ஸும் தெரியலை. ஸோ வாட்டர் ஃபால் மாதிரி அங்கேருந்து விழுந்ததாகவே இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆமாம், வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை இப்போதைக்கு நம்ம இதில் போய் அக்குமுலேட் பண்ண வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் தான், அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் தான்லா பிளாட்ஃபார்ம். இந்த தான்லா பிளாட்ஃபார்ம் அதோட ஆல் டைம் ஹை பாருங்களேன், 2092. அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு ஒரு இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் தான். இங்கே பாருங்கள், ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு 554லேருந்து அப்சைடில் ஸ்ட்ராங்கான அப்சைடு 1200 300 வரைக்கும் அப்சைடில் போச்சு. அங்கேருந்து மறுபடியும் இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இந்த சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது தேர்ட் டைம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைனில் நான் 2 ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருப்பேன். ஒன்று இந்த கேண்டிலோட பாடி, இன்னொன்று விக்கு. ஸோ இப்போவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ 554 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ 524லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். 1 or 2 குவான்டிட்டிஸ். ஒன்லி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் மட்டும்தான். இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக, எனக்கு டெக்னிக்கல்லாம் நல்லா தெரியும், நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி ஸ்டாக்குகளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இதோட அப்படி நீங்கள் நம்ம ஷார்ட் டேர்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது உங்களோட ஓன் டிசிஷன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.